24வது கணக்கு. ஓர் அங்காடியில் முந்திரி, உலர் திராட்சை மற்றும் பாதாம் பருப்பு ஆகியவற்றை கொண்டு 3 விதமான பரிசு பைகள் தயார் செய்யப்படுகின்றன. பை ஒன்றில் 100 கிராம் முந்திரி, 100 கிராம் உலர் திராட்சை மற்றும் 50 கிராம் பாதாம் பருப்பு. பை இரண்டில் 200 கிராம் முந்திரி, 100 கிராம் உலர் திராட்சை மற்றும் 100 கிராம் பாதாம் பருப்பு. பை மூன்றில் 250 கிராம் முந்திரி, 250 கிராம் உலர் திராட்சை மற்றும் 150 கிராம் பாதாம் பருப்பும் உள்ளன. 50 கிராம் முந்திரியின் விலை ரூபாய் 50, 50 கிராம் உலர் திராட்சையின் விலை ரூபாய் 10 மற்றும் 50 கிராம் பாதாம் பருப்பின் விலை ரூபாய் 60 எனில் ஒவ்வொரு பரிசு பையின் விலையை காண்க. ரேட்டு கொடுத்துட்டாங்க சாமி. ஒரு பையிலும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. இது நம்ம சாதாரணமாக நீங்கள் போட்டாலும் ஆன்சர் வந்துடும், இல்லை அணி வச்சு போட்டாலும் வந்துடும். அணிகள் முறையில் போட்டாலும் வந்துடும், சாதாரணமாக நீங்கள் போட்டாலும் வந்துடும். நான் இப்போ உங்களுக்கு அணிகள் வச்சு சாதாரணமாக சொல்லித்தரேன். ஓகே. ஸோ கொடுக்கப்பட்ட டீட்டெயில்மா ரேட்டு கொடுத்துட்டாங்க. முந்திரியினுடைய ரேட்டு 50 கிராம் 50 ரூபா, 50 கிராம் 10 ரூபா, 50 கிராம் 60 ரூபா. பேக் ஒன்றில் முந்திரி இவ்வளோ இருக்குது, உலர் திராட்சை இவ்வளோ, பாதாம் இவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அந்த டீட்டெயில் நம்ம என்ன பண்ணியாச்சு, எழுதியாச்சு. பேக் 2ல் எவ்வளோ, பேக் 3ல் எவ்வளோன்னு சொல்லிட்டு. இப்போது எல்லாமே 50 கிராமுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இப்போ 50 கிராமாக நம்ம என்ன பண்ண போகிறோம், சமமாக பிரித்தா மட்டும்தான் நம்மளால் அந்த ரேட் வந்து கரெக்டாக போட்டுக்க முடியும். 50 கிராம் 50 ரூபான்னு கொடுக்கும். அப்போ எத்தனை 50 கிராம் இருக்குது, 2 50 கிராம் இருக்குது. அப்போ சமமாக பிரித்தல் என்பது வகுத்தல். எவ்வளோ அவங்க விலை பிரித்து கொடுத்துருக்காங்களோ, எத்தனை கிராம் கொடுத்துருக்காங்களோ அத்தனை கிராமை நான் பிரிக்க போகிறேன். அப்போ இது எத்தனை கிராம் வந்துடும் சாமி, 2/50. இதே 50 கிராம் ரேட்டு தான். முந்திரி 50 கிராம் தான் போட்டிருக்காங்க. இதுவும் 50 கிராமுக்கு தான். எது உலர் திராட்சையும் 50 கிராம் ரேட்டு தான் போட்டிருக்காங்க. இதுவும் 50 கிராம் 60 ரூபான்னு போட்டிருக்காங்க பாதாமும். அப்போ இதை பிரித்து நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அணி ரேட்டு வந்து எழுதிக்கலாம். 50, 10 ரூபா, 60 ரூபா. இது பேக் 1, பேக் 2, பேக் 3. இப்போ எத்தனை 50 கிராம் பருப்பா, 2. இது 4 5 20, 5 25, ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு. 250 100, 250 100, 550 250, 150 50, 250 100, 350 150. இப்போ நமக்கு பேக்கினோட இது தான் கேட்டிருக்காங்க. இப்போது இது நிறையணி. அப்போ எப்படி பெருக்க போகிறோம் சாமி, ஒரு நிரல் எடுத்து முதல் உறுப்பு எழுத போகிறோம், ரெண்டாவது உறுப்பு எழுத போகிறோம். இதை பெருக்கிறோம். பெருக்கிட்டு ஏன்னா இது சரி பெருக்கி எழுதிக்கலாம் பார்ப்போம். 250 எவ்வளோ சாமி வந்துச்சு, இது பேக் 1, பேக் 2, பேக் 3. 250 100, 2 20. இங்கே போகணுமா, சரி இந்த இதில் தானே கேட்டிருக்காங்க. கொஞ்சம் கேப் போட்டு எழுதிருக்கலாம். ப்ளஸ் 60 60. இப்போ ரெண்டாவது பேக் இங்கே போகிறேன். கொஞ்சம் ரவுட் எழுதிக்கலாம் சாமி. 4 5 200, 4 50 200, 2 10 20, 6 2 12, 120. அதுக்கப்புறம் 5 5 25 250 ப்ளஸ் 5 10 50 ப்ளஸ் 3 18. ஓகே. அப்போ ஒரு நிறையணி எடுத்து நிரலணி பெருக்கும்போது ஒரே ஒரு நிறையணி தான் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள் சாமி எவ்வளோ வந்துருச்சு ஆன்சர். பேக் 1ல் 100 20 120 180 வந்துடுச்சா. இதில் 200 200 300 340 300 480. அப்போது பேக் 1 ரேட்டு தான், பேக் 2 ரேட்டு இதான், பேக் 3 ரேட்டு இது தான் சாமி. ஓகே. ரூபாயின்னு போட்டுட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு.